மதுரை மாவட்டம் மேலூரில் 5 வயது சிறுமியை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய வழக்கில் பெற்ற தாயே அவரது கள்ள காதலர்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். பெற்ற தாயே குழந்தையை கொலை செய்யும் அளவுக்கு சென்றது ஏன்? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளம் உலகநாதபுரத்தைச் சேர்ந்தவர் சமயமுத்து. இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு மலர்ச்செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சமயமுத்து துபாயில் வேலை செய்து வரும் நிலையில் மனைவி மலர்ச்செல்வி தனது 2 பெண் குழந்தைகளுடன் உலகநாதபுரத்தில் வசித்து வந்தார். 2 நாட்களுக்கு முன்னர் தனது 5 வயது மகளான கார்த்திகாவை காணவில்லை என்று மேலூர் காவல் நிலையத்தில் மலர்ச்செல்வி பரபரப்புடன் வந்து புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காத நிலையில் சம்பவத்தன்று சிறுமி கார்த்திகாவுடன் விளையாடிய அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு சிறுமியிடம் விசாரணை நடத்தினர். அப்போது சிறுமி கார்த்திகா விளையாடிவிட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் மீண்டும் அழுதபடியே வந்ததாகவும் அதன் பின்னால் வந்த தாய் மலர்ச்செல்வி அவளை மிரட்டி அழைத்துச் சென்றதாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார். சந்தேகமடைந்த போலீசார் மலர்ச்செல்வியை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. மலர்ச்செல்விக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினரான பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தர் ஆகியோருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று மலர்ச்செல்வி தனது வீட்டில் கள்ளக்காதலனுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்கிறார். சிறுமி கார்த்திகா இதனை பார்த்துவிட்டு தனது தந்தை சமயமுத்துவிடம் கூறப்போவதாக சொல்லியிருக்கிறார். இதனால் அதிர்ந்து போன மலர்ச்செல்வி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து தனது மகளை மிரட்டியிருக்கிறார். இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் தனது கணவனிடம் உண்மையை உடைத்து விடுவாள் என பயந்த மலர்ச்செல்வி தனது மகளை கடைக்கு போகலாம் என கூறி அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் ஆளரவமற்ற பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றுக்கு அழைத்துச் சென்று தனது மகள் என்றும் பாராமல் கிணற்றில் தள்ளி கொலை செய்துள்ளார். அதன் பின் விளையாடச் சென்ற சிறுமி காணாமல் போய்விட்டதாக கூறி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து தேடுவது போலவும் நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மலர்ச்செல்வியை கைது செய்த மேலூர் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கிணற்றில் இருந்த சிறுமி கார்த்திகாவின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மலர்ச்செல்வியின் கள்ளக்காதலர்களான பாஸ்கர் மற்றும் தர்மசுந்தர் ஆகிய இருவரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர்.